பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய நம்ம பாருங்க, கோவத்துல நம்மளோட மதி எழுந்துருவோம். அதாவது அதிகப்படியா ஆத்திரப்படும் போது நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம் அப்படின்றத நம்ம ஒரு க்ஷணம் மறந்தே போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு கதை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. ஒரு ஒரு இது ஒரு உண்மை சம்பவங்க. முன்பு ஒரு காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா இறை வழிபாடுல அதீத நாட்டம் இருக்கவரு. அவரு ஆசையா ஒரு மானை வளர்த்து வந்தாரு. அந்த ஆசையா மானை அவரும் அவங்க ஒய்ஃபும் குழந்தைங்க இல்ல, அந்த மானையே குழந்தையா நினைச்சு பல வருட காலம் வளர்த்து வந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சு, அந்த மானோட அழகு அந்த ஊர் மக்களே பார்த்து பார்த்து எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மானை தொட்டா கூட தொடாத, என் மானை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ பிரியமா இருந்தாரு அந்த மான் மேல. ஒரு நாள் என்னாச்சு, அந்த மான் திடீர்னு காணாம போயிடுச்சு. காணாம போயிட்டோடனே அவரு தான் நிறைய இறை வழிபாடு இருக்கவரு. சோ பகவான்கள் கிட்ட அதீத பாசத்தினால அவர் கூப்பிட்ட நொடிக்கு பகவான்கள் கடவுள்கள் வருவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு இறை பக்தி ஜாஸ்தி. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் நாராயணா நாராயணா நாராயணான்னு கத்துறாரு. நாராயணன் முன்னாடி நின்னாரு. என்னப்பா, என்ன வேணும் உனக்கு? ஏன் என்னை இப்படி குவி குவி அழைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இந்த பக்தன் சொல்றாரு, நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், எவ்வளவு பக்தி வச்சிருந்தேன். நான் உன் மேல வச்சிருந்த பக்தி உண்மைதானே? ஆமா உண்மைதான். நான் எவ்வளோ பாசமா என் குழந்தையா அந்த மானை வளர்த்தேன். யார் அந்த மானை என்ன பண்ணது? அந்த மான் யாரு தொட்டாங்களோ அவங்க என் முன்னாடி நிக்கணும். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அவங்க என் கண்ணு முன்னாடி நிக்கணும். அதுக்கு நீ செய் அப்படின்றாரு. அதுக்கு பெருமாள் சொல்றாரு, இல்ல வேண்டாம், உனக்கு உன் மானை நான் தந்துடுறேன். அதை விட்டுட்டு உன் மானம் வேணுமா, உன் மான் பழையபடி உன்கிட்ட சேர்ந்துரும், நான் உனக்கு மீட்டு கொடுத்துடுறேன். அதை விட்டுட்டு யார் உன் மானை என்ன பண்ணாங்க, அவங்க உன் முன்னாடி நிக்கணும்னு கேட்காத. இல்ல யார் என் மானை என்ன பண்ணது, ஃபர்ஸ்ட் நீ அதை சொல்லு. உன் மான் இறந்துடுச்சு. யார் இறந்தது? ஒருத்தன் உன் மானை சாகடிச்சிட்டான். அவன் என் முன்னாடி நிக்கணும். இல்ல வேண்டாம், நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டியானா, இந்த மாதிரி வரம் கேட்டியானா பின்னாடி வருத்தப்படுவ அப்படின்னாரு. இல்ல எனக்கு என் மான கொன்னவனை நான் இப்ப பாக்கணும், அவனை பழி வாங்கியே தீரணும் அப்படிம்பாரு. அப்படியே ஆகட்டும், உன் பின்னாடி திரும்பி பாருன்னு சொல்லிட்டு பெருமாள் மறைஞ்சிடுவார். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய சிங்கம் நிக்கும். என்ன அப்படின்னா, அந்த சிங்கம் தான் அந்த மானை சாப்பிட்டுடுச்சு. ஓகேங்களா? அந்த சிங்கம் நிக்கும். அந்த சிங்கம் இவனை பார்த்துட்டு இவனை சாப்பிட ஓடி வரும். இவன் நாராயணா நாராயணான்னு கத்திட்டு ஓடுவான். இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம மனசுல குரோதம், ஆத்திரம், நம்ம பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா கெட்டுறது நம்ம வாழ்க்கையாதாங்க இருக்கும். சோ இந்த கதை மாதிரி, அதாவது சிங்கத்தை நிக்க வச்ச கதை மாதிரிதான் நம்ம வாழ்க்கையாயிடும். இத ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நான் சொல்ல விருப்பப்படுறேங்க. அது என்ன அப்படின்னீங்கன்னா, எக்ஸாக்டா ஒரு 2 years பேக்கு ஒரு லேடி வராங்க. அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லேடி அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்தோடனே இவங்க ஒய்ஃப் தான் அதுல எந்த விதமான தப்பும் இல்லை. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்தோடனே இவங்களும் சொல்லி பார்த்தாங்க. ஹஸ்பண்ட் திருந்துற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா, அந்த லேடிக்கு அவர் நிறைய அடிமை ஆயிட்டாரு. அந்த லேடிக்கு அது செய்யறது இது செய்யறது இப்படி நிறைய விஷயம் செய்ய ஆரம்பிச்சாரு. சோ இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நேரா தந்திரா பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு. தந்திரா பிரயோகம் பண்றது கூட தப்பு இல்லை. ஆக்சுவலி தந்திரா பிரயோகம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உச்சாடனம் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி இருக்குங்க தந்திரால. அது செஞ்சிட்டாங்க. உச்சாடனம்னா, இப்ப 2 பேர் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுப்பாங்க. அதுதான் நம்ம அவங்கள செப்பரேட் பண்றது. அதுதான் அது உச்சாடனம். ஆக்சுவலி 2 பேர் செப்பரேட்டடா இருக்காங்க அப்படின்னா அது அவங்களையும் உச்சாடனம் மூலியமா நம்ம இணைக்க முடியும். அதாவது அவங்க மைண்ட் லெவல்ல நம்ம ஒரு கேம் பிளே பண்ண முடியும். இதுதான் உச்சாடனம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேரா போயிட்டு இருக்காங்க. போயிட்டு எங்கேயோ இன்டீரியர் நாகர்கோயில் பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல போயிட்டு 2 பேருக்கும் உச்சாடனம் அப்படின்ற ஒரு தந்திரா பிரயோகம் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, திருப்பி கூடுறாங்க, சண்டை போடுறாங்க, திருப்பி கூடுறாங்க. ஆக்சுவலி சண்டை போட்டு கூடுறாங்க. இப்படி திருப்பி நடந்துட்டு இருக்கவே இவங்க என்ன ஆச்சு, இவங்க பிரியவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிருக்காங்க. திருப்பி போயிட்டு இன்னொரு இடத்துல திருப்பி போய் உச்சாடனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க பிரியணும் அப்படின்னு. இது அந்த லேடி, அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்க லேடிக்கு ஏதோ அரசல் புரசலா தெரியவே, இவன் ஏன் சண்டை போடுறான்னு அது யார்கிட்டயோ ஒரு கனி மாதிரி கேட்டு அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அது போயிட்டு இவங்களுக்கு மாரக தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தந்திரால இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. மன்மோகனம், வசீகரணம், உச்சாடனம், ஸ்தம்பனம், மாரகம், இப்படி ஏகப்பட்ட மெத்தடாலஜிஸ் இருக்கு. அந்த லேடி போயிட்டு என்ன பண்ணிருக்கு, மாரக தந்திரம், அதாவது இந்த லேடி செத்தே போயிடணும் அந்த மாதிரி அந்த லேடி பண்ணிடுச்சு. ஆனா பண்ணது என்னன்னா பெருசா பண்ணல. சோ இந்த லேடி இவங்களுக்கும் ஆயுசு முடியல. பட் என்ன ஆகுதுன்னா, சும்மா நடந்து போறாங்க, படிக்கட்டுல நடந்து வராங்க அப்படின்னும் போது அப்படியே விழுந்து கை உடையுது. சோ சாகறதுக்கான பல மெத்தடாலஜிஸ், பல இன்ஸ்டன்ஸ் இவங்களுக்கு வந்துருச்சு.
வரும்போது இவங்களுக்கு ஒரு டவுட், ஏதோ தப்பு நடக்குது வீட்டுல, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து வராங்க, என்கிட்ட வந்து சொல்றாங்க. இவ்வளவு விஷயத்தையும் சொல்றாங்க. சொல்லும் போது நான் சொன்னேன், மேடம் நீங்க தந்திரா பிரயோகம் பண்ணது தப்பு இல்ல, உச்சாடனம் பண்ணது தப்பு. ஒருத்தவங்களை நீங்க வந்து பிரிக்கணும்னு நினைச்சு தப்பான விதத்துல நீங்க பிரிக்க கூடாது. நீங்க பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு இறை வழிபாடை நீங்க எடுத்து வந்திருக்கணும். ஒரு தசமகா வித்யாக்கள்ல ஒரு தாயாரோட வழிபாடு நீங்க எடுத்து வந்திருக்கணும். தாயாரோட வழிபாடு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா தந்திரா மெத்தட் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாத்விக முறையில நம்ம செய்யறோம். நம்ம வந்து பிரிக்கிறதுக்கு அப்படி பண்ணல. ஆக்சுவலி நீங்க தாயாரோட இதுல எடுத்திருந்தீங்க அப்படின்னும் போது அந்த தாயாரே உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருப்பா. நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு. தெரியல மேடம், புத்தி கெட்டு போச்சு. ஒரு சின்ன எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய எலியை கொண்டாந்து விட்டா மாதிரி ஆயி போச்சே மேடம் அப்படின்னு. தெரியல மேடம், புத்தி கெட்டு போச்சு. பெரிய எலியை விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, எலியை பிடிக்கணும்னு பாம்பை கொண்டு வந்து அவங்க வீட்டுல விட்டுட்டாங்க. சோ இவங்களுக்கே வந்து அவங்க திருப்பி தந்திரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. அப்ப அவங்க வந்து கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், சரி மேடம் நீங்க செஞ்சது தப்பு. இல்ல மேடம், எங்க வீட்டுக்காரர் தானே நான் வந்து காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன். உங்க வீட்டுக்கார நீங்க காப்பாத்திக்கணும்னு நினைச்சதுல தப்பு இல்ல, உச்சாடனம் பண்ணது தப்பு. நீங்க என்ன பண்ணிருக்கலாம், உங்க வீட்டுக்காருக்கு அவங்க வந்து ஒரு வஷி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து தந்திரா பண்ணிதான் எங்க வீட்டுக்காரு அவங்க அட் சைடு அட்டாக் பண்ணிக்கிறாங்க, எங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னாங்க. அகைன் அது நம்மளுக்கு தெரியாது, அவங்க தந்திரா பண்ணாங்களா இல்லையா நம்மளுக்கு அது தெரியாது. ஆனா அந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் நிறைய இருக்கு. மன்மோகனம், வசீகரணம் இப்படி இருக்கு. சோ அவங்க வந்து ஆக்கர்ஷணம் எங்கேயோ ஒரு அதாவது நம்ம இந்த ஊர்ல இருக்கோம், எங்கேயோ 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்கள கூட ஆக்கர்ஷண மெத்தடாலஜி மூலியமா நம்ம வந்து அவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் இருக்கு. பட் இவங்க வந்து உண்மை சொல்றாங்களா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவங்க வந்து உச்சாடனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், அப்ப நீங்க உங்களோட நெகட்டிவ் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு தாயாரோட வழிபாடு கொடுத்தேன். அது எந்த தாயார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதங்கி தாயாரோட வழிபாடு கொடுத்தேன். ஏன்னா இவங்க பேசிக்காவே அவங்க நீட்டா இல்ல, அவங்க நீட்டா இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சுத்தமா வச்சுக்க மாட்டேன்றாங்க. அதாவது வீடெல்லாம் ஏனோ தானோன்னு வச்சுட்டு இருக்காங்க. சோ சுத்தம் இல்லாத வீட்லயும் இருக்கக்கூடிய தாய். சுத்தமே வீடு இல்லைங்க, நாங்க குளிக்கவே மாட்டோம், அழுக்கா இருக்காங்க, அழுக்கா இருக்கும், நாங்க நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டோம், நாங்க நல்லா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எங்க வீட்டுக்கார் இல்லையன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் இப்படி ஆயிட்டேன்றாங்க. அது அப்படி கூட இருக்கலாம் உண்மை. சோ அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்து அவங்கள வந்து சுத்தமா அவங்க மெயின்டைன் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்ப சுத்தமே இல்ல, அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க நல்லா பழையபடி கூட வந்துருவாங்க. அது நம்மளுக்கு தெரியுது, பாவம் அதீத மன கஷ்டத்தினால அவங்க அவங்கள பராமரிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு. அப்ப ஆனா பராமரிக்க விட்டவங்களையும் எந்த வழிபாடு கொடுக்க முடியும்? மகாலட்சுமி வழிபாடு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஹஸ்பண்ட புடிச்சு கொடுக்கறதுக்கு முடியாது. ஆஞ்சநேயர் வழிபாடு கொடுக்க முடியுமா? முடியாது. மாத்த காளி வழிபாடு கொடுக்க முடியுமா? முடியாது. அவளும் வந்து கொஞ்சம் சுத்தமா இருக்கணும்னு நினைப்பா. அப்ப எந்த தாய் சுத்தமே இல்லைன்னா கூட நீ எப்படின்னா என்ன கும்பிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணக்கூடிய தாய் யாரு? மாதங்கி தாயார். சோ இவங்களோட நெகட்டிவிட்டியை எடுத்துட்டு இவங்க மேல இருந்த தந்திராவை எடுத்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்த வழிபாடு என்னன்னா மாதங்கி தாயாரோட வழிபாடு. 160 நாள்ல இருந்து 200 நாள் அந்த மாதங்கி தாயாரோட வழிபாடு. அந்த மாதங்கி தாயார் வந்து எப்படி அவங்க கேட்டாங்க, மேடம் குளிச்சுட்டு தான் சரி. நான் சொன்னேன், குளிங்க, பல்லு தேய்ங்க, பல்லு தேய்ச்சி செஞ்சாலும் சரி, பல்லு தேய்க்காம செஞ்சாலும் சரி மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு விளக்குன்னு ஏத்தி வைங்க, நீங்க தாயாரை கும்பிடுங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்ன மந்திரம் நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஹோம் ஹ்ரீம் க்ளீம் ஹூம் மாதங்கி ஃபட் ஸ்வஹா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹூம் மாதங்கி ஃபட் ஸ்வஹா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹூம் மாதங்கி ஃபட் ஸ்வஹா. ஆக்சுவலி இந்த மந்திரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது தந்திரா மந்திரம், நாங்க கொடுக்க கூடாது. நீங்க வந்து ஒரு குரு மூலியமா இந்த மந்திரம் எடுத்து நீங்க செய்யுங்க. இது வந்து குடுக்கலன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, வேற இஸ் த மந்திரா கொடுக்கலையே நிறைய நீங்க கேக்குறீங்க, அதனால நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி என்னன்னா ஒரு குரு மூலியமா இந்த மாதிரி தசமகா வித்யாக்களோட வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். டபுள் எட்ஜ் ஸ்வார்ட்னா ஒரு கூர்மையான 2 சைடும் கூர்மையா இருக்க ஒரு கத்தி. நீங்க குத்த போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் குத்திக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ குரு மூலியமா நீங்க மந்திரத்தை வாங்கி நீங்க வந்து செய்யுங்க. ஓகேங்களா. சோ இவங்களுக்கு இந்த வழிபாடு கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து நான் கொடுத்தேன் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்தேன், இந்த மந்திரம் கொடுத்தேன். ஆக்சுவலி நான் வந்து செய்ய சொன்னது எப்படின்னா 160 நாள்ல இருந்து 200 நாள்ல. அந்த அம்மா ஒரு 10 நாள் வழிபடும் போதே அந்த அம்மா போனா உழுந்துடுறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இந்த அதாவது கண்டோம்லாம் வந்து எல்லாமே சுத்தமா இல்ல அந்த அம்மாக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கரெக்டா ஒரு 60 நாள் ஆச்சு. 64வது நாள் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த லேடிக்கு ஒரு கை கால் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 90 நாள், அதாவது என்னன்னா இவங்க எதுவும் பண்ணல, அவங்க இவங்களுக்கு செஞ்சு வச்ச மாரகம் அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு 100 நாள் ஆச்சு. அந்த அம்மா வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி அது வந்து என்னன்னா, நாங்க வந்து அவங்க செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் நாங்க எதுவுமே கொடுக்கல. யாராவது இந்த மாதிரி தாயார வழிபடும் போது நம்மளுக்கு அகெயின்ஸ்டா ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்னா அது அவங்களே போய் தாக்கிடும். சோ அவங்களே தாக்குச்சு. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து திருந்தி வந்துட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவங்க அந்த அம்மாவை பாக்குற அந்த அம்மா நல்ல நீட்டா அழகா பூவெல்லாம் வச்சுட்டு நல்ல டீசெண்டா இருக்காங்க. அப்ப அந்த அம்மா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்னால அந்த அம்மா வந்து குளிக்காம கொள்ளாம ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க. அந்த நேரத்திலயும் நீ எப்படி வேணா இரு, எப்படி வேணா உன்னை எனக்கு அழுக்கா இரு, குளிக்காம போ, 15 நாள் கூட குடிக்காத, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, என்னை கும்பிடு, நான் உனக்கு படி அளக்குறேன் அப்படின்னு வரக்கூடிய தாய் யாரு அப்படின்னா மாதங்கி தாயார். சோ நம்மள பல பேரும் இந்த மாதிரி ஆத்திரத்தினாலயும் கோவத்தினாலயோ ஒரு குரோதத்தினாலயோ ஒரு துவேஷத்தினாலயோ இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுப்போம். இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.